நமது தயவு திரு ஜிஎன்இசி மருத்துவம் சாமிஜி வருகின்ற இந்த இடைப்பொழுதில் நமது தயவு திரு ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். சாமிஜி வந்த பிறகு சான்றிதழ் வழங்கப்படும். மீண்டும் அவருடைய உரை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஐயா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கின்றோம். கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வந்தல் மலரடி வாழ்க. திருவருட்பிரகாசமல்லா தெய்வ திருவடிகளே சொல்லா நெறியே கோலையோங்க நல்லோர் நினைத்து நலம் வள பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க்கை செய்து அந்த இதாயானும் சார்கதி எங்காவானும் அந்தமிலாயும் எங்கள் உயிர்த்தானாகுவாரும் அது போலாம் சரணாகுவாரும். முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வைத்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானி நையடி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடியார் பெருமக்கள், ஈன்றெடுத்த தாய் தந்தையும் நல் வழிகாட்டிய குருநாதர் ஸ்ரீலட்சுமி மகான் சண்முகனியாருடைய ஞான திருவிடிகளை ஒவ்வொரு நாளும் உடனிருந்து வழிகாட்டக்கூடிய அருளாளர் பெருந்தகை சான்றோர் பெருமக்களை வணங்கி எம்மையும் பணிகொண்டு இரவாத வரவழைத்து அன்னையில் உவந்த அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரை விரைவடி கற்றறிந்த சான்றோர் முன்னால் உங்களை போன்ற அறிஞர்களை காணுதல் என்பது பிறவியினுடைய சிறப்பு. உங்கள் திருவடிகளை வணங்கி முதற்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெய்வ நிகழ்ச்சி தான். இதுக்காக இறைவன் படைச்சிருப்பான். வைரக்கடை பாத்தீங்கன்னா வைரக்கடையில எப்படி இருக்கும்? கூட்டம் குறைவா இருக்கும். அதனுடைய மதிப்பு அளவிட முடியாது. அதே போல அறிஞர்கள் ஆமா சொல்றாங்க இல்லையா, அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே வலம் வரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் என்று சொல்றார். அப்ப அலங்கரிக்கக்கூடிய இந்த திருச்சபையை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, அம்மா திருமூலர் ஆகியிருக்கக்கூடிய தேவர் அன்னை மகாலட்சுமி அம்மையார்கிட்ட அப்பா கொடுக்குறாரு அந்த வேலையை. காலம் வந்துச்சு. அந்த காலம் இது ஞான சித்திர காலம் அல்லவா? என்னால் ஆவது உனக்கொன்றும் இல்லை எனினும் எந்தாய் உன்னால் நான் வாழ்கின்றேன் எனக்கு உண்மையை உரைத்தருளே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மகான்கள் இந்த திரு அருணையிலே நினைத்தால்தான் திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி அல்லவா? சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காஞ்சியிலே வாழ்ந்தாலே முக்தி, காசியிலே இறந்தாலும், திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அப்ப நினைக்கக்கூடிய முக்தி தலத்துல நாம் எல்லாம் இங்க இருக்கிறோம்னா அவனோட ஆசீர்வாதம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வார்கள். அவன் அருளாலதான் அவனை வணங்க முடியும். ஆனால் அருளை பெற்றுவிட்டால் அதை சொல்றாரு பாருங்க, அருள் பெரின் திரும்புமோர் ஐந்தொழில் புரியும் என்று சொல்கிறார். அப்ப ஐந்தொழில் ஆகிய படைத்தல், காத்தல், அடித்தல், குற்ற நீக்குவித்தல், ஒளி சிறக்குவித்தல் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கீர்த்தியமும் தான் கடவுளுடைய தொழில்கள் என்று சொன்னது யாருன்னா ஞானிகள். இதுக்காக என்ன சொன்னாங்க? படைத்தல், காத்தல், அடித்தல், அவ்வளவுதான். அது மட்டும்தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது மட்டும் கிடையாதுப்பா. படைத்த இறைவா நீ படைத்தாய், படைத்த இஞ்சீவர்களை, எம் உயிர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகளை அறிவு தெளிவிக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அங்கே தத்துவங்கள் பிறக்கின்றன.
வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவ வித்தைகள் அங்கே உருவாகும். அங்க அந்த நிலையிலிருந்து தான் ஞானிகள்லாம் அவதரிக்கின்றார். திருவள்ளுவர், திருமூலர், பட்டினத்து, பாம்பாட்டி, பதஞ்சலி, கரூரார், கமலமுனிநாதர், சுருவாக்கியர், வன்மீகநாதர், அப்பர் சுந்தர் மணிவாசகர், மெய்கண்டார், அருண்மொழி செல்வம், மறைஞான தேசிகர், உமாபதி சிவம், தாயுமானவர், எல்லப்பன், அருட்பெரு ஜோதி ஆண்டவர் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பட்டியல். அந்த வரிசையில தான் அடியார்களாகிய நாம் எல்லாமே இருக்கிறோன்ற வாழையடி வாழையாக வந்த கூட்டத்திலே அந்த இடத்துல, அந்த கூட்டத்துல அம்மாவுக்கு இடம் உண்டு. ஏன்னா இந்த வேலையை யார் செய்ய முடியுமா? ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணிபுரிந்து அற்புதமான ஒரு அருட்பணி, கல்வி பணியை செய்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் இல்லாம ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அம்மாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலையை கடவுள் இல்லைங்களா? அது இவங்க எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க முன்னாடி என்ன எந்த வேலையில ஆக்டிவா இருந்தாங்களோ அதை விட பன்மடங்கு சொல்றாரு. என்று எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றியை தரும் ஒரு ஞானமா மருந்து சொல்லுங்க. திருவடியில் வணங்கிறோம். ஹரி ஓம். தமிழ் மருத்துவர் சுப்பிரமணிய சிவா ஐயா வெயிட் பண்ணுங்க. மாணவர்களுக்கு 3000 பேருக்கு மேலே கொண்டு கொடுத்துருக்காங்க சுவாமிக்கு. மாணவர்களுக்கு ஒரு மாத வகுப்பு 3000 பேர் கொண்டு போனது இருக்கா சொல்லுறாங்க. 50 நாள் சிறப்பாக நடத்தி கொடுத்து சுவாமிக்கு தான். அகத்திய கலகு முகத்தில் சென்று மருத்துவத்தில் கூட மிக அருமையாக இருக்கிறது சொன்னார் சார். சாமிஜி அவர்களையும் மாதாஜி அவர்களையும் இந்த சிறப்பான தருணத்தில் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். தற்பொழுது உயராவி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். விழாவின் இறுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு முதலில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. முதலில் நமது தமிழ் பாவலர் திரு நல்ல பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து நமது மதிப்புறு முனைவர் ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வள்ளலார், நமது வாழும் வள்ளலாராகிய ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்கள் வள்ளலாருடைய கேலண்டரை சுவாமிஜியிடம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று அனைவருக்கும் அருளுமாறு வேண்டிக் அடுத்து நமது தமிழ் மருத்துவர் ரொட்டேரியன் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து பாவலர் திரு குப்பன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது.
திருமதி அண்ணாமலை அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அம்மா எப்படி கொஞ்சம் திரும்பி 2000 மாணவர்களை உருவாக்கிய முதல்வர் அழகனுடன் டாக்டர் பார்வதி அவர்களுக்கு தங்களுடைய ஆசிரியர்கள் சர்டிபிகேட் வழங்குமாறு பணியோடும் அன்போடும் இறைவனரோடும் கேட்டுக்கொள்கிறோம். மங்கையர்கரசி இவங்க காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க, டாக்டரேட் வாங்கினாங்க. நம்மளோட உயராய்வு சேர்த்துட்டோம். கருத்தரங்க சர்டிபிகேட்ஸ் we are giving இந்த கருத்தரங்கத்துல இவங்களுக்காகவே இந்த சர்டிபிகேட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். மங்கையர்கரசி இல்லப்பா அவங்க பேர் தெரியாதனால கையில சொல்லிருக்கோம். அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம். மங்கையர்கரசி அம்மா, திருமதி கவிதா கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்கம்மா. திருநாவுக்கரசு, ஆர் கார்த்திகேயன், திருமதி தெய்வநாயகி, திரு மனோகர், டாக்டர் வினோத் குமார், டாக்டர் விஷ்ணுராம், கார்த்திகேயன் ஐயா, மனோகர் தெய்வநாயகி குடும்ப சமேதரா வந்து சிறப்பித்திருக்காங்க. வினோத், டாக்டர் வினோத் ஏற்கனவே உயராய்வு, இப்போது மேல்நிலை உயராய்வுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். ரவீந்திரநாத் ஜாயின் பண்ணிக்கோங்க. ராம்குமார், கணேஷ், பட்டாபிராமன், வேலாயுதம், the 5 மாணவர்கள் சைவ சித்தாந்தம். விஷ்ணுராம் ஐயா, இவருக்கு மிகப்பெரிய சிறப்பு. அத்தனையும் வழிகாட்டியாக இவர்தான் நமக்கு இருக்கிறார், இருக்க போகிறார். ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவருங்க சுவாமிஜிக்கு. இப்பதான் கேள்விப்பட்டோம். சாரி, தெரிஞ்சவங்க. வெரி சாரி. ராம்குமார், கணேஷ், அஞ்சு பேருக்கு அடுத்தது சிங்கார வெள்ளன் ஐயா, லாயர் ஃப்ரம் சிர்காலி. கணேஷ், பட்டாபிராமன் ஐயா அவர்கள், வேலாயுதம் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு காலேஜில் ரெகுலர் படிப்பு படிக்கிறாங்க சைவ சித்தாந்தம். மிக பெருமையான தருணம் இது. ஐயா நீங்க அதிகமா ஆசீர்வாதம் பண்ணணும். சிவமுனிய சுவாமி, ஜெயசுதா, ஜெயசுதா you join. அவங்களுக்கு அடுத்ததா ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா அவர்களுக்கும் மாதாஷ் அம்மாவுக்கு இந்த சாப்பாடு போய் பார்த்து நின்று செஞ்சாங்க. அப்படியே அந்த கருணையில கொஞ்சம் நான் நெகிழ்ந்து போய் ஒரு நிமிஷம் அழ ஆரம்பிச்சேன். அது அவங்களுக்கு தெரியாது. ஜெயசுதா, புஷ்பா அம்மா, மிக அருமையான கேள்விகள். சங்கர் ராஜ் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, கிருஷ்ணவேணி, இல்ல இது உண்மை, நான் சொன்னது உண்மை. ஐம் சாரி. இல்லைங்க ஐயா, நான் 2 நாள் கட்சி தான் நான் பேசுறேன். உங்ககிட்ட பேசி 5 minutes தானேப்பா.
எங்களை திட்டத்துல அவங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஒவ்வொரு வரையும் தத்துவ சொல்லணும். நேற்று நாங்க முடிவு பண்ணிட்டோம், அறிவில் தெளிவில்லாதவங்க இந்த கருத்தரவுக்கு வருவாங்க. இதை விட எங்களை எப்படி அடிக்க முடியும்?